நேத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு படத்துலருந்து ஒரு வழியா இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மென்ட்ட ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, மே 14ஆம் தேதி இந்த கருப்பு படம் ரிலீஸ் ஆகப்போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் மே 1ஆம் தேதி சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த வருஷம் மே 14ஆம் தேதி கருப்பு படம் ரிலீஸ் ஆகப்போகுது. இத தாண்டி எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த கருப்பு படம் சூர்யாவுக்கு மிகப்பெரிய கம்பேக் படமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது போக டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி பாத்தீங்கன்னா, அடுத்த வாரம் திங்கட்கிழமை ஒரு அப்டேட் வரும் அப்படிங்கறத ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இல்லையா? அது என்ன அப்டேட்பா அப்படின்னு விசாரிக்கும் போது வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துடைய செகண்ட் சிங்கிள திங்கட்கிழமை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாமா. இது போக நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த படத்துல ஆக்டர் எஸ்டா இருந்துட்டு ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த பாடல் தான் செகண்ட் சிங்கிளா வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கருப்பு படம் பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அண்ட் அடுத்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் ரிலீஸ் ஆக போகுது. ஜூலை 23 பிளான் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து கருப்பு படத்தை தொடர்ந்து எல்லைக்கு எட்டுமே பாத்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டா லாக் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நேத்திக்கு போட்ட வீடியோல தான் நம்ம சொல்லியிருந்தோம், மூவி டைம் வந்துட்டு ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். நேத்திக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த எல்லைக்கே படம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே ஏப்ரல் 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா லெஜண்ட் 7 லீடர் படம், காளிதாஸ் 2 அப்படின்னு சில படங்கள்லாம் வர மாதிரி இருந்தது. இதுல லீடர் படம் பாத்தீங்கன்னா அபிஷியலா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 9 படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்து காளிதாஸ் 2மே பாத்தீங்கன்னா தள்ளி போற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே ஏப்ரல் 9 வர மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப எல்லைக்கே படம் ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான ப்ரொமோஷன்ஸ் பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே இந்த படத்துல இருந்து ரிலீஸ் பண்ண சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹிட் ஆயிருச்சு. இதுக்கு அடுத்து படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டு படத்தோட புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆக்டர் ஏகே உடைய AK64 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல பயங்கரமான சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்திருக்குங்க. அதாவது இந்த AK64 ப்ராஜெக்ட பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இது ஆதிக் ரவிச்சந்திரனே பாத்தீங்கன்னா ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிக்கு பதிலா இந்த AK64 ப்ராஜெக்ட சிறுத்தை சிவா அவரு டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், சிறுத்தை சிவா கண்டிப்பா AK கூட ஒரு படம் பண்ண போறாரு, AK கூட சேர்ந்து 5வது படம் அவர் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து AK65 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா AK64 ப்ராஜெக்டாவே அதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்ப AK65 பாத்தீங்கன்னா ஆதிக்கோட ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கிளியரா தெரியல. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த AK64 ப்ராஜெக்ட ஆதிக் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துக்காக பாத்தீங்கன்னா ஒரு சில ஆர்டிஸ்டோட டேட்லாம் வேற வாங்கி வச்சிருக்காங்க. மோகன்லால், ஸ்ரீலீலா இவங்களோட டேட்லாம் பாத்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது, இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் அல்லு அர்ஜுன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப AA22 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துடைய டீசர் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், டைரக்டர் சந்தீப் ரெட்டி வாங்கா அண்ட் பேசி ஜோசப் இவங்க 2 பேருமே வந்து அல்லு அர்ஜுன் கிட்ட கதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா? இவங்க 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தவங்க தான் அல்லு அர்ஜுனோட அடுத்த ப்ராஜெக்ட டைரக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, AA24 ப்ராஜெக்ட சந்தீப் ரெட்டி வாங்காவும், AA25 ப்ராஜெக்ட பேசி ஜோசப்பும் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். KS237 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் மே மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்குங்க. இப்போ வந்து எந்த டிலேயுமே இல்லாம மே மந்த் கண்டிப்பா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது போக இந்த ப்ராஜெக்ட பத்தி கூடுதலா வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த AI பேக்ட்ராப் கொண்ட ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. AI வச்சு அந்த பேக்ட்ராப்ல ஒரு படமா, இது உண்மையிலே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துடைய கதை வந்து
பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவருடைய கதை தான் டைரக்ட் மட்டும் தான் அன்பரி மாஸ்டர்ஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த கதையை டெவலப் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியாம் புஷ்கரன் அவரு தான் டெவலப் பண்ணிருக்காரு. அவர் தான் அந்த படத்துடைய ரைட்டரு. அண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ் பிஜாய் அவர் தான் பண்ண போறாரு. ஸோ ஒரு மாதிரி இந்த காம்போவே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங் காம்போவா இருக்குங்க. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் ரவி மோகனுடைய கராத்தே பாபு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தை ஏற்கனவே மே மிடில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப மே 14ஆம் தேதி கருப்பு படம் வரதுனால இந்த படத்தை மே எண்ட்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.